கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் தம்முடைய புதிய நாளின் மேன்மைகள் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் முதல் மனிதனை உருவாக்குகிறார். ஆதாம் எப்படி உருவாக்கினார் என்று சொன்னால், தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும். When Adam created by God, he was fully perfect man. அங்கே எங்கேயும் குறையும் குற்றமும் சொல்ல முடியாதபடிக்கு அவன் தெளிவுள்ளவனாக, இறைவனுடைய படைப்பாக, இறைவனுடைய சாயலாக, இறைவனுடைய பண்பாக அவன் காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் 2 காரியங்களை பார்க்க முடிகிறது. அவன் இறைவனை நேசித்தான், இறைவன் தந்த துணையை நேசித்தான். இறைவனை நேசிக்கிறவன் இறைவனோடு இருந்த உறவின் மேன்மைகளிலே அதே பங்களிப்பை தனக்கு ஏற்ற துணையாக இறைவன் தந்தவளோடு கொண்ட பொழுது அவனுடைய வாழ்வு நிலை மாறிற்று. His love lead to destroy. His love towards Eve lead to destroy. அவளிடத்துல அவன் காண்பித்த அன்பினால, அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பொழுது அவன் வீழ்ச்சியை சந்திக்கிறவனாய் காணப்படுகிறான். இரண்டாவதாக அவன் எதை தேடுகிறவனாய் காணப்பட்டான் என்று சொன்னால், he was longing for the knowledge. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டும். ஏன்? ஞானத்தில் விருத்தி அடைய வேண்டும். அதுவும் கூட அவனுக்கு வீழ்ச்சியை கொண்டு வந்தது. மனைவியை நேசித்ததும் அறிவை தேடினதும் அவனுக்கு இறைவனோடு இருந்த உறவை முறிய பண்ணுகிற ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் கொடுக்கிற ஒரு பனிஷ்மெண்ட், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய். நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய். இறைவன் மண்ணிலிருந்து எடுத்து தம் சாயலை கொடுத்தவனை ஒரு மோசமான ஒரு வார்த்தையிலே சொல்லுகிறார், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி. அன்புக்குரிய விசுவாசிகளே, ஆதாம் இடத்துல நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? உலக பொருளிடத்தில், உலக ஜீவனிடத்தில் அதிக அன்பு வைக்க வேண்டாம். உலக அறிவை அதிகமாய் தேட வேண்டாம். முதலாவது, என் ஆண்டவரனை உருவாக்கினார், அவர் சாயலை தந்தான்கிற உணர்வில் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள முடியும். ஆதாமை மையப்படுத்தி கற்றுக்கொள்வோம், எங்கே நான் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அன்பை செலுத்துவோம். ஆசீர்வாதங்களை சுவீகரிப்போம். கடவுள் நம்மை நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. ஆதாமை நாங்கள் ஒரு விசையாய் எங்கள் கண்முன் நிறுத்துகிறோம். உங்களுடைய சாயலில் முழு மனிதனாக படைக்கப்பட்டவன் இறைவன் தந்தவளை அதிகமாய் நேசித்தபடியினால விழுந்து போனான். அறிவை அதிகம் தேட வேண்டும் என்று சொல்லி ஓடினபடியினாலே விழுந்து போனான். நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் வாழ்ந்துமை கனப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.